ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சூப்பர் அண்ட் ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மைசூர் பாக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ரேஷியோ வந்து 1 கிளாஸ் கடலை மாவுக்கு 2 கிளாஸ் சர்க்கரை, 3 கிளாஸ் நெய் தாங்க இதோட அளவு. ஃபஸ்ட்டு சர்க்கரையை இந்த மாதிரி அடிகனமான பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கரையறதுக்கு வச்சிடலாம். சைட் பை சைடு அதே மாதிரி நம்ம வேணுங்கிற நெய்யோ எண்ணெயோ, நெய் பாதி எண்ணெய் பாதி கூட நம்ம சேர்த்துக்கலாம். வேணும்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும். சர்க்கரை இந்த அளவுக்கு கரைஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணணும். கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் இந்த மாதிரி அந்த சர்க்கரை தண்ணியில் ஆட் பண்ணணும். கட்டி விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலக்கணும். மாவு ஃபுல்லாக அந்த சர்க்கரையில் கலந்து வரணும். சைட் பை சைட் நெய்யும் வந்து அந்த சூட்லேயே இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து போட்டு கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கைவிடாமல் அந்த சர்க்கரையில் ஃபுல்லாக கலந்து விடணும். ஃப்ளேம் வந்து எப்பயுமே ஸ்லோவில் தான் இருக்கணும். ஃப்ளேம் ஹையில் வச்சு பண்ணாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ரொம்ப நிதானமாக பண்ணால் தான் நமக்கு இந்த கரெக்டான பக்குவத்தில் கிடைக்கும் ஸ்வீட்டு. இந்த மாதிரி கை விடாமல் பக்கத்துலேயே நின்று கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி மாவு எல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்து வரணும். கை விடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். நம்ம கலக்கும் போது கட்டியாக கலக்க முடியல அப்படிங்கும் போது நம்ம பக்கத்தில் வச்சுருக்கோம் இல்லையா அந்த 3 கிளாஸ் நெய், அதை ஒரு கரண்டியாக எடுத்து ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விடணும். இந்த மாதிரி டைட் ஆகும்போது ஒரு கரண்டி நெய்யோ அதில் ஆட் பண்ணி நம்ம கலக்க ஆரம்பிக்கணும். கலந்து இந்த மாதிரி பொங்கி வரும்போது இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு நம்ம ஆற வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸு ஆற வச்சு பீஸ் போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான மைசூர் பாக் ரெடி ஆகிடும். நமக்கு அந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக தெரியணும். போட்ட நெய்யெல்லாம் இறுகி வெளியே வரும்போது, அந்த உப்பி லேஸாக வரும்போது நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் மைசூர் பாக்கு பக்குவம். இந்த மாதிரி கட் பண்ணி பாக்ஸில் எடுத்து போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 வீக்குக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.